வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் கோழி கூது லொக்கேஷன் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் நம்ம தேடி பார்த்ததில் ஒரு இடம் கோழி கூது லொக்கேஷன் கிடச்சிருக்குங்க. அந்த கோழி கூது படம் எடுத்த இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகியாக வாங்கிக்க செல்லலனா நாளைக்கு வா கொடுக்கறேன். வாயா பிரபு, தர்ம பிரபு, நாளைக்கு வந்து வாங்கிக்கணுமா? நம்ம இளைய திலகம் பிரபு மற்றும் சில்க் ஸ்மிதா மேம் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு கதாநாயகன் கதாநாயகியாக சுரேஷ் சார் மற்றும் விஜய் மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் 1982 திரையரங்கில் வெளியாகிருக்குங்க. இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 44 வருடங்கள். இந்த 44 வருடங்களுக்கு பிறகு கோழி கூது படம் எடுத்த இடம் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி அன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒரு கம்பேர் பண்ணி தாங்க இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஆரம்பகட்ட காட்சியில் அணைக்கரைப்பட்டின்னு ஒரு ஊரை காட்டியிருப்பாங்க. இந்த அணைக்கரைப்பட்டின்ற ஊர் நம்ம தமிழ்நாட்டில் மதுரைக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆனால் அந்த காட்சிகள் அங்கெல்லாம் எடுக்கப்படலைங்க. நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு வட்டம் வீரணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொன்முடி ராயர் கோயில் தாங்க இந்த படத்தோட சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள்லாம் இங்கே தான் எடுக்கப்பட்டதுன்றது சாட்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு சார் மிலிட்டரியிலேருந்து லெட்டர் போட்டிருப்பாருங்க. அந்த சுரேஷ் சார் அந்த லெட்டரில் அந்த கோயில் படிப்பாக இருப்பாருங்க. நான் சுகம், நீயும் காமாட்சியும் சுகமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். எனக்கு வேலை கிடைத்தால் பொன்முடிராயன் கோயிலுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டியிருந்தேன். அவர் லெட்டரில் படித்த பொன்முடி ராயன் கோயில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த கோயில் தாங்க திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டில் இருந்து சாத்தனூர் செல்லும் வழியில் சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் வீரணம் என்ற இடத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் ஒரு சிறிய கிராமத்தில் மலைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ராயர் என்ற சொல் விஜயநகர பேரரசு காலத்தோட தொடர்புடையதுங்க. அந்த காலத்தில் இந்த பகுதி முழுவதும் அரசர்கள் கோயில்களுக்கு நிலங்கள் மற்றும் கொடைகள் வழங்கியதாக சொல்லப்படுதுங்க. அதனால இந்த கோயிலும் அரசர் வழி மரபுடன் தொடர்புடையதாக கருதப்படுதுங்க. இந்த ராயர் என்ற சொல் ஒரு வீரர் அல்லது காவல் தெய்வமாக சொல்லப்படுதுங்க. சரி, வாங்க நம்ம எடுத்த காட்சிகளை பற்றி பார்ப்போம். முதற்கட்ட காட்சியில் அவங்க லெட்டர் படிச்சுட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்ற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த இடம் தாங்க. இந்த இடம் தான் அந்த இடம் அப்படின்றது சாட்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த ஊஞ்சல் அந்த காட்சியில் நல்லாவே பதிவாயிருக்கும் பாருங்க. நான் போய் பூ பறிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. தம்பி, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களா? சரிம்மா. சுரேஷ் சார் பொங்கல் வைக்கிறதுக்காக தண்ணி எடுக்க ஒரு குளத்துக்கு வருவாருங்க. அந்த குளம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த குளம் தாங்க. சுரேஷ் சாரை காப்பாற்றுறதுக்காக விஜய் மேம் மேலே இருந்து ஓடி வருவாங்க. அந்த காட்சியிலையும் இந்த குளத்தை நல்லா காட்டியிருப்பாங்க பாருங்க. அந்த காலத்தில் இந்த குளத்தில் நிறைய தாமரை பூவெல்லாம் இருந்திருக்குங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த குளத்துலையும் சில மாற்றங்கள் இருக்குது பாருங்க. குளத்தில் விழுந்தவரை விஜய் மேம் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி காட்சி இருக்குங்க. அந்த காட்சி எடுக்கப்பட்ட இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த படிக்கட்டு தாங்க. ஆரம்பத்தில் அந்த படிக்கட்டு கல்லில் தாங்க இருந்திருக்குது. ஆனால் அந்த படிக்கட்டுலேயும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க. இந்த கோழி கூது காட்சிகள் இங்கே தான் எடுக்கப்பட்டதுன்ற சாட்சியாக பார்த்தீங்கன்னா அந்த பகுதி வாழ் மக்களிடம் ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசணுங்க. கோழி கூது படம் எங்கேயா எடுத்தாங்க? இங்கே தாங்க எடுத்தாங்க. இங்கே தாங்க எடுத்தாங்களா? அந்த டேம்லேருந்து அதெல்லாம் இப்படி வந்து இங்கெல்லாம் வந்து எடுத்தாங்க. இந்த கோழி கூது படத்தில் இங்கே எடுக்கப்பட்ட காட்சிகள் அவ்வளவுதாங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் அலசி பார்த்ததில் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன், ரேகா மேம் மற்றும் பல நடித்த படம் தாங்க. இந்த செண்பகமே செண்பகமே படத்தில் மக்கள் நாயகன் அவர்களும் ரேகா மேம் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ அவங்க கோயிலில் சந்தித்து பேசக்கூடிய காட்சிகள்லாம் இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்காங்க. அந்த காலகட்டங்களில் நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி தாங்க இந்த கோயில் இருந்திருக்குது. ஆனால் இப்போ அந்த கோயில்லையும் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் நம்ம சண்முக சுந்தரம் சார் பேசுகிற மாதிரி காட்சி வருங்க. அந்த காட்சியில் இந்த கோயில் படிக்கட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க. தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிற்கிறான். இன்னும் இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாமா.
அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே எடுத்த படங்களை பற்றி சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவருக்கும் பொன்முடி ராயரின் அருள் கிடைக்கட்டும் என்று வேண்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.